ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்கால அரசியல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றும் புதிய ஜனாதிபதி அனுர. நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு வெளியான முக்கிய அறிவிப்பு. பொது தேர்தல் தொடர்பில் மொட்டு கட்சி வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. அனுரவின் அதிரடி அரசியல் ஆட்டம். கைது செய்யப்படுவாரா ரணில்? கட்சியிலிருந்து விலகியவர்களுக்கு நாமல் விடுத்த அழைப்பு. நாட்டை விட்டு தப்பியோடும் ராஜபக்ச குடும்பம் கசிந்த தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் எதிர்கால அரசியல் சக்திகளுக்கும் தலைமைத்துவத்தை வழங்குவார் என விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ருவான் விஜயரத்ன மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியலில் இருந்தும் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டாரா என ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய கேள்விக்கு பதிலளித்த ருவான் விஜயரத்ன, தேசிய பட்டியலில் இருந்தும் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் என கூறியுள்ளார். இங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன, ஜனாதிபதி பதவியை வகித்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் நாடாளுமன்றம் செல்லும் பாரம்பரியம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு முக்கிய அறிவித்தலை விடுத்துள்ளது. அதாவது, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தமது பிரச்சார செயலவு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான 21 நாட்களுக்குள் அது தொடர்பான அறிக்கை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறு 38 வேட்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கைகள் வழங்கப்பட்ட பிறகு அவை பொதுமக்களின் பார்வைக்கு வழங்கப்படும் என்றும், தவறான செலவு அறிக்கைகள் இருந்தால் சரிபார்க்கக்கூடிய ஆவணங்களுடன் காவல்துறையில் யார் வேண்டுமானாலும் முறைப்பாடு செய்யலாம். வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை 109 ரூபாய் என தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி வாக்காளர்களுக்கு ஒரு வேட்பாளர் பிரச்சார செலவுக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச வரம்பு 186 கோடி ரூபாய் ஆகும். அந்த தொகையில் 60%, அதாவது 112 கோடி ரூபாவை வேட்பாளரால் பிரச்சார செலவுகளுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் பிரச்சார செலவுக்காக செலவிடக்கூடிய தொகை 40% இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை அறிவித்துள்ளது. இந்த விசேட உரை இன்று இரவு 7:30 மணிக்கு அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் எனவும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்கின்றார்கள். மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியல் பதவிகளும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் அமைதியாக செயல்படுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மக்களின் நிலைப்பாடு வாக்களிகளினூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை. எனினும் பொது தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம். எந்த வகையிலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்பட போவதில்லை என்றார். இதேவேளை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கி தேர்தல் முறைமையை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி முன்வந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவையும் வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் களமிறங்கிய நாமல் ராஜபக்ச 3,42,781 வாக்குகளை பெற்று படு தோல்வியடைந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட கைது செய்யப்படலாம் என புலனாய்வு செய்தியாளர் எம் நிம்லாண்டின் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய வங்கி ஊழல் விடயத்தில் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பில் வெடித்த பாரிய போராட்டங்களை தடுத்து நிறுத்தியவர் ரணில். அத்தோடு தவறான முறையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தவறான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டவர்கள் என்பவர்கள் அச்சம் சூழ்ந்துள்ளது. நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட கைது நடவடிக்கைகளே மற்றும் நீதிமன்ற முன்னெடுப்புகளும் இடம்பெற்றுள்ளது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தோல்வியுற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியை விட்டு வெளியேறுவர்களுக்கு ஒரு இலக்கில் பயணிப்பதற்கு மீண்டும் கட்சிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்து வரவிருக்கும் எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிட தயாராகுவோம் என்றும் அவர் கூறினார். கட்சி எடுத்த கடைசி நிமிட முடிவால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவுபடுத்துவதற்கு வெளிப்புற சக்தி ஒன்று முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் தம்முடன் இணைந்து நாட்டை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ச குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன் காரணமாக ராஜபக்ச குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயல்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர். அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையத்திற்கு சென்றபோதும் குடிவரவு அதிகாரிகளால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய சுமார் 30 பேருடைய பெயர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது.